கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான தியான வசனம், அது இந்த கிறிஸ்மஸ் செய்திக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 11:20 அதிகாரம் பின்பகுதியை வாசிக்கலாம். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. யூ ஸ்டாண்ட் பை ஃபெய்த், டு நாட் பி அரகண்ட் பட் ட்ரம்பிள். இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் செய்தியினுடைய டைட்டில் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள், தோஸ் ஹூ ஸ்டாண்ட் பை ஃபெய்த். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே மனிதர்களை நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக அதற்கான வழியை குறித்து நீர் பேசின வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த பூமியின் மேலே மனிதனாக வெளிப்பட்டு உண்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த நாளிலே நாங்கள் தேவனை அறிந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் தந்தீங்க. அதை நாங்கள் நினைத்து இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்குள்ளே துவக்கப்பட்டதான இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நாங்கள் நிற்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மறுபடியும் கர்த்தாவே எங்களை சேர்த்து கொள்ளும்படியாய் வருகிற நாள் மட்டுமாய் இந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பாடுகளின் மத்தியிலும் இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏற்படுகிற எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவை எழும்புகிற எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறது போல தொடர்ந்து நீர் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அருமை பிதாவே, ஆமென். கிறிஸ்து பிறப்பு அல்லது கிறிஸ்மஸ் நாள் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? ரிமெம்பரிங் த மிஸ்டரி ஆஃப் காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளெஷ் டு சாக்ரிஃபைஸ் ஹிம்செல்ஃப் ஃபார் அவர் சின்ஸ். ஒன்றான மெய்தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்ததான அந்த அதிசய நிகழ்வுக்கு பெயர் தான் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ். அந்த அதிசயம் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த பூமியிலே நிகழ்ந்தது. இந்த குறிப்பிட்ட நாளிலே பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த நாளில் இருந்து இன்று வரை அந்த செய்தி தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த செய்தியை நம்பி அவரை ஏற்கிறவர்கள் விசுவாசத்தில் நிற்பவர்கள். டைட்டில் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் அப்படின்னா யார் அப்படின்றது தான் டைட்டில். அப்படியாக இந்த செய்தியை கேட்டு விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள். ஏற்க மறுக்கிறவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினுடைய பலனை அடையும்படி நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று காக்கப்பட்டு வருகிறார்கள். எப்படி அவிசுவாசிகள் கூட இந்த உலகத்தில் நன்றாக இருக்கிறார்களே என்று எண்ணுவீர்களானால் கர்த்தர் அவர்களுடைய அவிசுவாசத்தினுடைய பலனை ஒரு நாள் கொடுக்கும்படியாக அவர்களையும் காத்து வருகிறார் என்று தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு புஸ்தகம் 2:9 இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:9, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். எப்படி தேவ பக்தி உள்ளவர்களை அவர் சோதனை நின்று ரட்சிக்க வல்லவரோ அதே மாதிரி அவிசுவாசிகளை நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவர் வைக்கவும் அறிந்திருக்கிறார். அர்த்தம் என்னன்னா, அவ்வளவு நாட்கள் காத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்களுக்கான அந்த முடிவை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுறார். விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டதான அந்த அதிசய செய்தி, பரலோகத்திலிருந்து வந்த செய்தி தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த பூமியிலே வாழ்வதற்கு பேர் தான் விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். அந்த விசேஷ செய்தி என்ன? கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி மனிதனாக வந்திருக்கிறார் என்பதே அந்த செய்தி. அந்த நாளில் அப்படி சொல்லப்பட்டுச்சு. கர்த்தர் மனிதனாக வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. நமக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சு? வந்தார் என்று சொல்லப்பட்டது. அதே செய்தி தான். லூக்கா 2 அதிகாரம் 9, 10, 11 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 2 அதிகாரம் 9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். யாருடைய தூதன்? தூதன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக
ஒரு செய்தியை கொண்டு வருகிறவன். அப்போ கர்த்தருடைய தூதன்னா கர்த்தரால் சொல்லப்பட்ட செய்தியை கொண்டு வருகிறவன் அர்த்தம். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தூதன்னா என்ன அர்த்தம்? தேவதூதன் என்று அர்த்தம். வேற என்ன அறிந்து கொள்றீங்க அதுலேருந்து? கர்த்தர்னா தேவன் அர்த்தம். அப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இஸ்ரவேலுக்குள்ள மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படி சொல்கிறான். என்ன நற்செய்தி? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்றதான செய்தி சொல்லப்பட்டது. இதுதான் முதலாவது அந்த அதிசய நிகழ்வை குறித்து, தேவன் மனிதனாக இந்த பூமியில் வெளிப்பட்டதனுடைய அதிசய நிகழ்வை குறித்தான செய்தி. ரொம்ப சிம்பிளான செய்தி. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பினார். என்ன அனுப்பினார்னு சொன்னால், அந்த கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்டிருக்கார். அதனால் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. This message is repeatedly told from that day onwards. அந்த நாள் முதல் இந்த செய்தி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியிலே அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எத்தனை பேர் இந்த மெசேஜை டிஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட இட் இஸ் இன்டாக்ட் அன்டில் டுடே. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு எது உண்மையான செய்தி என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:47 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அதாவது நம்முடைய மாம்ச பிரகாரமான எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிற அந்த ஆதாமை, முதல் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை குறித்து பேசுகிறார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அர்த்தம் என்னன்னா, மண்ணிலிருந்து எடுத்து இந்த கர்த்தர் அவனை உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறார். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதாவது இப்போ நம்ம வாசித்தமே அந்த வசனத்தின்படி இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொன்னால், மனிதர்களை ரட்சிக்க, ஆதாமுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, தி செகண்ட் மேன் இஸ் த லார்ட் ஃப்ரம் ஹெவன். அதாவது பரலோகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரலோகத்தின் தெய்வமானவர் மனிதர்களை ரட்சிக்கிறதற்கு இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார் என்றுதான் பவுல் இந்த இடத்துல எழுதுகிறாரு. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். என்ன காரியங்களாம் அறிந்து கொள்கிறோம்? விழுந்த மனுக்குலம் எழுந்து நிற்க பரலோகத்தின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்தார். ரெண்டாவது, அழிவுக்கு பாத்திரமானவர்களை அழிவிலிருந்து மீட்க தேவன் மனு உருவில் வந்தார். தமக்கு சொந்தமானவர்களை தேடி கர்த்தர் இரண்டாம் மனிதனாக வந்தார். தமக்கு சொந்தமானவர்களை தேடி வந்தார். இப்படி வாசிப்பீங்க அப்போஸ்தலர்ல, தேவன் தம் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான சபை, அதாவது ஜனக்கூட்டம், விசுவாசிகளை குறித்து தேவன் தம் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி. அடுத்ததாக மனுஷனை உண்டாக்கின தேவன் மனுஷனாக வந்தார், மனுஷருக்காக தம்மையே தந்தார் என்பதுதான் பார்த்திங்கன்னா இந்த காரியம். அப்போ சொந்த ரத்தம் சிந்தி நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார். அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அவதாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இறங்கினவர் என்று அர்த்தம். அதாவது ஒரு காரியத்துக்காக மேலே இருந்து இறங்கினவர். அப்போ பவுல் சொல்லுகிறதான அந்த வார்த்தை, இந்த டேர்ம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் நம்ம பயன்படுத்தலை. ஆனால் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்கிறதற்காக தேவனானவர் மனித உருவிலே வெளிப்பட்டார். அப்போ மனுஷ அவதாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சரியான வார்த்தை தான், தவறே கிடையாது, நம்ம பயன்படுத்தலாம். சொந்த ஜனங்களை மீட்கும்படியாக, தமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார். காட் அப்பியர்ட், அதுதான் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். சரி, விசுவாசத்தினால் நிற்கிறவர்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்பாக, முதலாவது விசுவாசம் என்றால் என்ன? ஹல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன அதை கொஞ்சம் பார்க்கலாம். விசுவாசம் என்று சொன்னால், காணப்படாதவைகை என்றாலும் ஒரு நாள் அதை காண்போம் என்று நம்புவதற்கு பெயர் விசுவாசம். என்ன, இன்னைக்கு காணலை,
இயேசுவானவர் எத்தனை பேருக்கு பார்த்துருக்கோம்? இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவரை குறித்து வேதம் எழுதி இருக்கிறது. இயேசுவானவரை நீங்கள் உணர முடியும். ஆனால் இயேசுவானவரை என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கவில்லை, இனிமேல் அப்படி பார்க்க போகிறதும் இல்லை. அப்போ காணப்படாதவை என்றாலும் இன்னைக்கு நம்முடைய கண்களிலே நாம் காணப்படாததான ஒரு காரியமான இது சத்தியம் காணப்பட்டாலும் ஒரு நாள் காண்போம் என்று நம்புகிறோம் அல்லவா? அவர் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நம்புகிறோம். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் விசுவாசம். எபிரேயர் 11:1 இப்படி ஒரு டெஃபினேஷனை கொடுக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் இருக்கிறது, ஆனால் காண முடியவில்லை. ஆனபடினாலே நம்ப மாட்டேன் என்று சொல்வது விசுவாசம் அல்ல, ஆனால் நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி எழுதுகிறார். ரோமர் 8:24 இப்படி வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எனக்காக தான் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எனக்காக சிலுவையிலே தொங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எனக்காக ரத்தம் சிந்தினார் வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, நான் தான் பார் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எந்த நம்பிக்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது, நாம் அதை விசுவாசிக்கிறோம், மறுபடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன அவசியமே இல்லை. காண்கிறத ஏன் நம்பணும்? அதான் இருக்கு, ஆல்ரெடி தெரியுது. அப்போ நம்பிக்கை விசுவாசம் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். அடுத்ததாக, காணவில்லை என்றாலும் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் உண்மையான விசுவாசம். கேள்வி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுங்க திரும்பவும். நான் வாசிக்கிறதை நான் நம்பினாலும் அதற்கு பேர் கேள்விதான். யாரோ சொல்லுகிறார்கள், என் காதிலே வந்து விழுகிறது, அதனை நான் ஆராய்ந்து பார்த்து உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதற்கும் பெயர் கேள்விதான். கேள்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காணவில்லை என்றாலும் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் உண்மையான விசுவாசம். அடுத்ததாக, காண்பதால் அல்ல சத்திய வார்த்தைகளை கேட்பதால் வருவதே உண்மையான விசுவாசம். எதை குறித்து பேசிட்டு இருக்கேன்? விசுவாசத்தில் நிற்கிறவர்கள்னா என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக விசுவாசம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அப்போ விசுவாசம் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், காண்பதால் அல்ல சத்திய வார்த்தைகளை கேட்பதால் வருவதே உண்மையான விசுவாசம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், ஆனபடினாலே விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்திலே காணப்பட்டாலும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இதை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்பது உண்டாக்குறது. இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். என்ன அப்படின்னா, சிலுவையின் உபதேசத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போதே, இந்த பிரசங்கத்தினாலே ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால், வார்த்தைகளை அனுப்புகிறார், அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது, அல்லது விளக்கப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை நம்புகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்போ பிரசங்கத்தினாலே ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். என்ன அப்படின்னா, நான் வந்தேன், செய்ய வேண்டிய காரியங்களை செய்தேன், அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன், போய் அறிவியுங்கள் என்று சொன்னேன். அறிவிக்கிறார்கள், கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் அப்படின்னா இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்வோம். அர்த்தம் என்னென்னா, சத்தியத்தை கேள்விப்படுகிறபடினாலே. கேள்விப்பட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம், இங்கே ஓடலாம் அங்கே ஓடலாம். பட் என்னவா காணப்படணும்னா, கடைசியில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம், விசுவாசிகள் என்று அர்த்தம். சரி, அடுத்ததாக அதுக்கு 2 வசனத்தை நான் வாசித்துறேன். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால். அப்போ உண்மையான விசுவாசம்னா என்ன அப்படின்னா, இந்த வசனத்திலிருந்து நீங்கள் கேள்விப்படுகிற காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். அது விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்புகிறதே, அதற்கு பேர் உண்மையான விசுவாசம். யோவான் 20:27-29 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம் தோமாவை குறித்து. தோமா அவரோடு கூட வாழ்ந்ததான மனிதன், ஆனால் அவர் பேசினதான காரியங்களுடைய கருத்தை அறியாதவனாக அவர் உயிரோடு எழுந்ததான செய்தியை அவன் கேள்விப்பட்ட போது, கேள்விதான் பட்டான், பார்க்கல, கேள்விப்பட்ட போது அதை அவன் ஏற்க மறுக்கிறான். அப்போ நடக்கிறதான சம்பவம், அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார்,
உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 29 வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தோமா விசுவாசித்தான்? கூடயே இருந்ததான அப்போஸ்தலனாகிய தோமான் இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலை அல்லது அவர் யார் என்பதை ஏன் விசுவாசித்தான்? கண்டதுனால விசுவாசித்தான். அவரை உயிர்த்தெழுந்த அவரை காண்பதற்கு முன்பாக கேள்விப்பட்டதை அவனால விசுவாசிக்க முடியல. அப்ப அவனை அவிசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அவிசுவாசியாக இருக்காத, விசுவாசியாக இரு என்று சொல்லி அதற்கு பின்பு ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னார், அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அதனால் என் ஆண்டவரே என் தேவனே அப்படி சொல்கிறான். இவ்வளோ நாள் ஆண்டவரேன்னு சொன்னான், எஜமானேன்னு சொன்னான், குருவே போதகரேன்னு சொன்னான். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி. ஆனால் அப்படினாலும் என் தேவனே என்று சொன்னான். ஆனால் இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் தன்னை காண்பித்தா யார் தான் விசுவாசிக்க மாட்டாங்க? அவ்வளோ அவிசுவாசியாய் காணப்பட்ட, சத்ருவாய் காணப்பட்டதான பவுல் அப்போஸ்தலனே அவர் தன்னை காண்பித்தா என்ன பண்ணுவான்? விசுவாசிப்பான்ல. யாராக இருந்தாலும் அவர் தன்னை காண்பித்தா விசுவாசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ உண்மையான விசுவாசம்னா என்ன? ஆக்சுவலா அவர் தன்னை காண்பிக்கிறபடினாலே, பிசிக்கலி காண்பிக்கிறபடினாலே விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. இந்த வேதத்தில் அவரை குறித்து அவர் சொன்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை கேள்விப்பட்டு அவர் உண்டென்றும் ஒரு நாள் அவரை எல்லாரும் காண்போம் என்றும் சொல்லி விசுவாசித்து காத்திருக்கிறார்கள் பாருங்க. அதற்கு பெயர் உண்மையான விசுவாசம் அல்லது கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேதம் எதிர்பார்க்கிற விசுவாசம். அப்படியானால் சத்திய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு பெயர் தான் உண்மையான விசுவாசம். விசுவாசம்னா என்ன? இந்த சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு பெயர் தான் உண்மையான விசுவாசம். சரி, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதனுடைய கருத்து இப்போ உங்களுக்கு விளங்கும். என்ன அப்படின்னா, யோவான் 8:32 இப்படி வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்ன? சத்தியத்தை அறிகிறபடினால் ஒரு மனுஷன் அவன் விடுதலை அடைகிறானா? அப்படி அல்ல. அந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே, விசுவாசிக்கிறபடினால் விடுதலை அடைகிறான். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதை வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா சத்தியத்தை அறியாதவங்க எவ்வளோ பேர்? நீங்கள் மாத்திரம் கிடையாது, எத்தனையோ பேர் சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆனால் சத்தியத்தை ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஏற்காத போது அவருடைய ஆத்மா விடுதலை அடைய முடியாது. இப்போ இந்த வசனம் என்னதான் சொல்லிக் கொடுக்குறதுனா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா சத்தியத்தை அறிகிற மனுஷன் அதை விசுவாசிக்கும் பொழுது அவன் விடுதலை ஆகிறான், அவனுடைய ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறது என்று சொல்லி அர்த்தம். சரி, விசுவாசம்னா கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? சரி, விசுவாசத்தினாலே நிற்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்க துவங்கி அந்த விசுவாசத்தை இன்று வரை காத்து கொண்டு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். இப்போ நம்மளெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா நாமளே சொல்லலாம், ஒருவரை பார்த்து சொல்லலாம், நீங்களாம் நம்ம யார்? கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள் என்று சொல்லலாம். அதான் இன்றைக்கு செய்தி அந்த விசுவாசத்திலே நிற்கிறவர்களை குறித்தும், அந்த விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், எச்சரிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம வாசிக்கிறதான அந்த வசனத்தினுடைய கருத்தாக அல்லது எச்சரிப்பாக அது காணப்படுகிறது. அப்படினாலே சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்க துவங்கி அந்த விசுவாசத்தை இன்று வரை காத்து கொண்டு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். நீங்க எப்போ ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன கேட்டால் எனக்கு தெரியும், நான் சத்தியத்தை என்றைக்கு தெளிவாக அறிந்தேன், அல்லது இப்போ நம்ம பார்த்தோமே அதன் அடிப்படையில் எப்பொழுது சத்தியத்தை அறிந்தேன் என்று எனக்கு தெரியும். அதுபோல் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுது சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சத்தியத்தில் இன்றைக்கும் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? இந்த வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த ஒரு நாள் உண்டு அல்லவா? அப்போ அந்த நாளிலிருந்து அந்த சத்தியத்திலே நீங்கள் தெளிவாய் இருக்கிறீர்களா, அல்லது அதில் ஒரு குழப்பத்தோடு கூட ஒரு சந்தேகத்தோடு கூட காணப்படுகிறீர்களா என்பது
கேள்வியாய் இருக்கிறது. அப்போ விசுவாசிக்க துவங்கின நாள் முதல் இன்று வரை அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்பதனுடைய அர்த்தம். அடுத்ததாக, தங்கள் விசுவாசத்திற்கு காரணமான தெய்வத்தை தங்கள் வாழ்வின் இலக்காக கொண்டு, ஒரு கோலா இலக்காக கொண்டு அவரை தொடருகிறவர்கள் என்ற அர்த்தம். விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் சொன்னால் யார் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினது, இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ தானே ஒரு வசனத்தை வாசித்தீங்க, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொன்னீங்க. அப்போ தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக விசுவாசத்தை துவக்கினது என்று நீங்கள் சொல்லலாம், தவறல்ல. இன் அதர் வேர்ட்ஸ், வேறு விதமாக அதை சொல்லுகிறதான காரியம். அப்போ அந்த வேத வசனம்னா யாரு? அந்த வேத வசனம் யாரை குறிக்கிறது? இந்த வேத வசனம் யாருடைய வித்து என்று சொல்லுகிறது? சீட் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா, அழிவில்லாத தேவ வசனம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தான் வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்றும், இது அவருடைய சீட் என்றும் சொல்லுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை என்று சொல்லுகிறது. அப்படியானால் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கின தெய்வம் யார்? தெய்வம் யார் அப்படின்னா இதெல்லாம் தெய்வம், வேதத்தில் இப்படிலாம் இருக்குது, இந்தந்த பெயர் இந்தந்த பெயர்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவைக்கினவர்னா ஸ்பெசிஃபிக்கான ஒருவர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவைக்கினார், அல்லது எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் துவங்குகிறதற்கு காரணமாக இருந்தவர் ஒருவரே, அல்லது அவருடைய வார்த்தைகளே. அவருடைய வார்த்தைகள் என்று சொன்னாலும் அவர் தான் துவங்கினார் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவரையே நம்முடைய லைஃப்பில் ஒரு இலக்காக வைத்து கொண்டு ஓடுகிறது. லைஃப்பில் உங்களுடைய இலக்குனா என்ன தெரியும் இல்லையா? பிள்ளைகளை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் இப்படியாக வருவது, இந்த வேலைக்கு போவது, இந்த தேசத்துக்கு போவது, இப்படி வாழ்வது என்று சொல்லி ஒரு கோலை செட் பண்ணி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அதற்கேற்றபடி என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, பிரயாசப்படுவாங்க, இல்லை ஜெபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங்லாம் கூட இருப்பாங்க. இதுக்கு தே செட் எ கோல். அதே போல் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் யாராலே ரட்சிக்கப்பட்டார்களோ, யார் தங்களுக்குள்ளே விசுவாசத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினாரோ, துவங்கினாரோ, அவரை நோக்கி அல்லது அவரை இலக்காக வைத்து ஓடுகிறதற்கு பேர் தான் என்னது, விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். எபிரேயர் 12:1 இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடை. எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் அங்கே காணப்படுது பாருங்களேன். விசுவாசத்தை நமக்குள்ளாக துவக்கினவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற, விசுவாசம் முடிந்துடல, அந்த விசுவாசத்துக்கு முடிவாக இருக்கிற அர்த்தம் என்ன? எப்போ ஒரு காரியம் முடிவடையும்? Do you have any ambition? இருக்கும்ல. அந்த ஆம்பிஷனை நீ அடைந்து விட்டாய் என்றால், உன்னுடைய கோலை அடைந்துட்டுனா என்ன ஆயிடுச்சு? யூ ரீச் இட் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கோலை குறித்து நீ யோசிக்குவானா, யூ கேன் செட் அ நியூ கோல், அப்படி தானே? அப்போ நம்முடைய விசுவாசத்தினுடைய கோல் என்ன? பரலோக ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும், நம்முடைய தேவனை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான கோலு. அப்போ அந்த கோலை நீங்கள் அடைந்து விட்டீர்கள்னு சொன்னால் அந்த விசுவாசம் அந்த இடத்துல முடிவடைகிறது. அதுதான் அதனுடைய மீனிங். அப்போ நமக்குள் விசுவாசத்தை துவக்கினார். எதற்காக? நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படியாக அவர் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை துவக்கினார். அப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்ததாக, விசுவாசத்தில் நிற்கிறவர்கள்னா என்ன? தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், அதாவது அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். உடன்படிக்கைன்னா என்ன? ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஒத்துக்கொள்ளுகிறதான காரியம். ஒரு கம்பெனி ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸை சொல்லுது, அந்த டேர்ம்ஸை ஒத்துக்கொண்டவர்கள் அந்த கம்பெனியோடு கூட என்ன பண்ண முடியும்? அவர்கள் இணைந்து ஒரு காரியத்தை செய்ய முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ உடன்படிக்கை என்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்த்து அதை என்ன பண்றார், நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்ன பண்ண முடியும்? அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும், அவரோடு கூட இணைய முடியும், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராக முடியும். தேவன் உங்களை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்னா அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியுமா அது உடன்படிக்கை என்று?
ஆமாம், உடன்படிக்கை. தேவன் நம்மை பார்த்து இது என்னுடைய ஜனம் என்று சொன்னார் என்றால் அது அவர் நம்மோடு கூட செய்கிறதான உடன்படிக்கை. நம்ம என்ன செய்யணும்? நீர் என் தேவன் என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். ஆபிரகாமை பார்த்து நீ என்னுடைய மனுஷன் அப்படின்னாருன்னா அவன் சொல்ல நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு அவன் சொல்ல வேண்டும். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. அப்போ விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு அந்த உடன்படிக்கையை நாமும் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணினோம் என்று சொன்னார், அந்த டேர்ம்ஸ்குள்ளே நம்ம வந்தோம் என்று சொன்னால் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தம். சங்கீதம் 50:5 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 50:5, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தாவீது என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறதான காரியம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பாராம். ஏன்னா அந்த நாட்களில் தான் தேவாலயம் நிற்கிறதே. தேவனுடைய சமூகத்துக்கு அவருடைய பிரமாணங்களின்படி என்ன பண்ணுறாங்க? பலிகளை செலுத்துகிறார்களே. அப்படியானால் அவர்களெல்லாம் பரிசுத்தவான்களாக தேவனோடு கூட அவர்கள் கூட்டப்பட வேண்டுமே? இல்லையே, அப்படி சொல்லலையே இது. அப்படியானால் அத்தனை இஸ்ரவேலர்களும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மட்டும்தானே இருக்க முடியும். அப்போ இது தீர்க்க தரிசனமாக வேறு காரியத்தை அறிவிக்கிறது, அந்த பலியை அல்ல. அப்போ பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னுடைய ஜனங்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். என்ன உடன்படிக்கை? சிந்தித்து பாருங்க. லூக்கா 22:20 சொல்லப்பட்டிருக்கு, போஜனம் பண்ணின பின்பு இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இப்போ இதுதான் அப்போஸ்தலர் 20:28 வாசிப்பீங்க. தேவன் தம் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, மீட்டெடுத்ததான ஜனம் என்று. அப்போ இயேசுவான் அந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அந்த அதிசய நிகழ்வை தான் இந்த நாளில் என்ன பண்ணுறோம்? நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்போ லூக்கா 22 நம்ம வாசிக்கிறோம், அவர் பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய, அப்படின்னு என்ன அர்த்தம்? தம்முடைய சரீரத்தை இந்த பூமியின் ஜனத்திற்காக ஆண்டவர் கொடுத்து அந்த நம்முடைய இரத்தத்தை சிந்தி, இதுதான் நான் உங்களோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வண்ணமாக இந்த பலியினாலே நான் ஏற்படுத்துகிற இந்த பலியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக கொடுக்கப்பட்டதான பலி என்று ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் என்று சொன்னால் இவ்வண்ணமாக பரலோகத்தின் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் சொன்னால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் என்று அர்த்தம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறோம், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறோம். அர்த்தம் என்ன? பந்தய பொருளை நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கு, அதை நோக்கி தான் நம்ம ஓடுகிறோம். எதற்காக இந்த பூமியில பாட அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்? எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கென்று, அதாவது அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய சுய இச்சைகளின்படி அல்ல, தேவனிடத்தில் விரும்புகிறதான வார்த்தைகளின்படி நான் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம், பாட அனுபவிக்கிறோம் இல்லையா? நம்மை நாமே ஒடுக்கி கொள்கிறோம் அல்லவா? நம்முடைய ஜென்ம ஸ்வாபத்துக்கு விரோதமாக ஆவியின்படி நடக்கிறதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுதான் பாட அனுபவிக்கிறதான காரியம். தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறது என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். அப்படியானால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள். 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கிறோம், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசம் துவங்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்ன உங்களிடத்தில் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது சொன்னால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். அப்படித்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? நம்முடைய அனுதின வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் என்று அர்த்தம். விசுவாசத்தை பெற்றவர்கள் அல்ல, விசுவாசத்திலே பெற்று அதிலே நிலைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக தங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற
கிரீடத்தை பெறும்படிக்கு போராடுகிறவர்கள் என்ற அர்த்தம். திரும்ப வேறு விதமான வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்றார் 25வது வசனத்தில் 1 Corinthians 9:25, பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாமளும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக காணப்படுகிறதற்கு ஒரு காரணம் காணப்படுது. ஏனென்று சொன்னால் நாம கிரீடத்தை பெறும்படிக்காக போராடுகிறவர்களாக இருக்க ஒரு யுத்த களத்திலே காணப்படுறோம். அதுக்கு ஒரு மீனிங் காணப்படணும். நம்மளை பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் ஜெயிக்கும் போது மற்றவர்கள் புகழ்கிறதற்காக அல்ல, எனக்காய் நின்றான் என்று தேவன் சொல்லுகிறது அடுத்த காரியம், சாட்சி கொடுக்கிறது அடுத்த காரியம். ஆனால் எதற்காக நிற்கிறோம் என்ற தெளிவு நமக்கு காணப்படணும். ஏன் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவு போராடுகிற நமக்கு காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒன்றை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், கிரீடம் என்றும் போராட்டம் என்றும் யுத்த களம் என்றும் ஓடுகிறதான அந்த பந்தய சாலை என்றும் சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் அதன் மேலே உங்களுடைய கண்களை பதித்து என்ன பண்ணுங்க, நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க இந்த வாழ்க்கையில் என்று சொல்லுகிறார். அப்படியானால் விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் என்று சொன்னால் கிரீடத்தை பெறுவதற்காக போராடுகிறவர்கள், அதற்காக வாழ்கிறார்கள். Why do you live on this earth? I don't know. பிறந்தேன் வாழ்கிறேன், அப்படியா? எதுக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு ஒரு வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை பெரும்படிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த டெம்பரரி லைஃப்பில் நம்ம பார்த்திங்கன்னா உழைக்கணும், குடும்பத்தை நடத்தணும், இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இருக்கிறதுக்கு வேணும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் இதுதான் கோலா நமக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இல்லையே, வேதம் அதை சொல்லலையே. உனக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ செய்ய வேண்டியதான காரியங்களை நீ செய்ய வேண்டும். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டில் என்ன இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நோக்கம் பார்த்திங்கன்னா அநாதி நோக்கமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். இல்லை மை கோல் என்ன, ஒரு வீடை கட்டி வாழ்வது தான் என் கோல், திருமணம் செய்து பிள்ளைகளை பெறுவது தான், இதுதான் கோல் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் எல்லாருடைய லைஃப்லையும் காணப்படுகிறதான ஒரு காரியம். அப்போ அதை கோலாக செட் பண்ணாதீங்க. கோலாக செட் பண்ணுறது எதுவாக இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது தான் கோலாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துக்குரியதை குறித்து கவலைப்படுகிற போது அப்படி கவலைகள் உங்களுக்கு வரும், நமக்கு வரும் என்று அறிந்தவராக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் அதுதான். அடுத்ததாக விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் என்று சொன்னால் முக்கியமான பாயிண்ட், பரலோகத்தில் தேவ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நமக்காக தம்மை ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்த இயேசுவானவரே அன்றி வேறொருவர் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள். சிங்காசனம்னா என்ன, ராஜ சிங்காசனம்னா என்ன, அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்ற ஒருவன் அமர்ந்திருக்கிறதுக்கு பேர் ராஜ சிங்காசனம், அப்படிதானே? சேர்மேனுடைய சீட் அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு யாரும் அதில் உட்கார முடியாதுல்ல. யாராவது ஆக்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ண முடியும், போர்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு சேர்மனுடைய சீட்டில் உட்காருவாங்க. அதர்வைஸ் சேர்மன் இருந்தால் சேர்மன் தானே உட்காருவார், ராஜா இருந்தால் ராஜா தானே உட்காருவார். அதே போல் பரலோகத்தில் தேவ சிங்காசனம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தை ஆளுகிறதான அதிபதி, சகலவற்றையும் உண்டாக்கினவர் என்று அர்த்தம். அப்போ பரலோகத்தில் தேவனுக்குரியதான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யார் அப்படின்னா, நமக்காக தம்மை ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்த இயேசுவானவரே அன்றி வேறொருவர் இல்லை என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசிகள் என்றும் விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்று சொல்லியும் அர்த்தம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறான், தன்னுடைய தரிசனத்திலே அவன் பரலோகத்திலே பார்க்கிறான். அதாவது விசுவாசத்தை துவங்கி விசுவாசத்தை முடித்து பரலோகத்தில் என்டர் பண்ணுகிற போது எப்படி இருக்கும் அந்த சீன் தான் அது. சரி, 9 வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமாக்கிய
திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இப்படியாக அவன் பார்க்கிறான். என்ன அப்படின்னா, திரளான ஜனங்க, என்ன கூடாததா இருக்கிறதான ஒரு கூட்டம். உங்களுக்கு ஒரு வேலை தோன்றலாம், அடிக்கடி நம்ம சொல்லுகிறோமே, வாசிக்கிறோமே, சிறு கூட்டம், சிறு பூச்சி, சிறு மந்தை, அப்படி தானே? உண்மைதான். அந்த வார்த்தையும் உண்மை, இந்த வார்த்தையும் உண்மை. அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு சந்ததியிலும் சிறு கூட்டமாக, சிறு ஜனமாக, சிறு பூச்சியாக அல்லது சிறு மந்தையாக காணப்படுகிறவர்களை நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா முதல் சந்ததியிலேருந்து எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கவுண்ட் பண்ண முடியுமா? சின்ன கூட்டம் தான். இப்போ ஆண்டவர் வந்தார்னா ஏற்றுக்கொள்ளப்பட போகிறவர்கள் உண்மையாக விசுவாசித்து விசுவாசத்திலே நிலைத்து இருக்கிறவர்கள் தான். அப்படின்னா ஒரு சின்ன கூட்டம் தான் ரட்சிக்கப்படும். அப்போ போன ஜென்ரேஷனில் இருந்து மரித்து போனவர்கள் அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணவும் முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் வார்த்தை சொல்லுகிறது, எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, என்ன அப்படின்னா பரிசுத்தவான்கள் என்கிற முத்திரையை பெற்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அல்லது கழுவப்பட்டு என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், குருதோலை பிடித்து சிங்காசனத்தின் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நீங்கள் வாசிக்கும் போது ஒரு நார்மல் ஜெனரல் ரீடராக இருந்தால் உங்களுக்கு என்ன தான் தோணும்? சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சிங்காசனம், ஆட்டுக்குட்டி, ஓகேவா? எல்லாருக்கும் என்ன தான் சீன் வரும்? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கவர் யார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கவர் பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் தேவன் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். காணக்கூடாததானே, கண்டிராததானே தெய்வம், இல்லையா? அப்போ அப்படிதான் நமக்கு சீன் வரும். பிதாவானவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் பக்கத்தில் இருக்காரு, அருகில் இருக்காரு, இல்லை சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறாரு. அப்போ இவன் திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10வது வசனம், அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். திரும்பவும் என்னதான் நமக்கு தோன்றும்? இல்லை, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியானவரையும் அவர்கள் வாழ்த்துகிறார்கள், அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றும். தோணாதா? ஏன் அப்படின்னா, வாசித்தாலும் வசனம் அப்படி தான் தோணுது. நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லிக் கொடுத்துருக்காங்க, இல்லையா? 11வது வசனம் பார்க்கலாம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூட நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். இப்பயாவது புரியுதா அப்படின்னா இப்பயும் புரியாது. ஏன்னா தேவன் அப்படின்னு சொன்னால் அதில் பிதாவும் குறிக்கிறது, ஆட்டுக்குட்டி என்கிற இயேசுவையும் குறிக்குது. பத்தியா அப்படின்னு என்ன பண்ணிடலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, 14வது வசனம் 13 வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இது எதுக்கு கேட்குறான்? ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் எப்படி தான் இருக்கும், யார் தான் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருப்பா, அவருடைய பேர் என்ன, நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீங்களா? அப்போ அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி வெள்ளையங்கியை தரித்து அவருக்கு முன்பாக நிற்கிறதான இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படின்னு சொன்னால், இவருக்கு ஒரு வேளை தோணலாம் ஈஸியாக, இவர் யோவான் தானே, இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டவர், அப்படி சொல்லிடலாம்ல. கொஞ்சம் எப்பயுமே புரியலன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. இது நீங்கள் பேதுருவிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பேதுரு ஆண்டவர்கிட்ட துருன்னு பேசுகிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் அதற்கு பின்பு 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது யோவானில் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா கேட்கும்போது அவன் கடைசியில் சொல்லுகிற பதிலை உமக்கே
தெரியும். ஏன் என்ன போட்டு இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா, நான் தான் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணினவன், அதற்கு பின்பு எல்லாருக்கும் முன்பாக விழுந்து போனவன். அப்படித்தானே? நிற்க முடியல. ஆனால் அதுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்பு அவரிடத்துல பேசும்போது உமக்கே தெரியும் அப்படின்ட்டு அவனை சொல்ல. அதை போல தான் அங்கேயும் யோவானு உமக்கே தெரியும், ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், சொல்கிறான். அல்லது ரொம்ப கேர்ஃபுல்லான அந்த பதிலை சொல்லுகிறான். சரி, உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, இதுதான் டீச்சிங், யோவானுக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிற டீச்சிங். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அர்த்தம் என்ன? ஒருவேளை உங்களுக்கு தோழலாம், எல்லாரும் இவங்களாம் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருப்போம், இல்லை எப்படி நீங்கள் நார்மலாக இந்த வார்த்தை எடுப்பீங்க, எல்லாம் ரத்த சாட்சியாக மறித்தவங்க அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அப்படி அர்த்தம் அல்ல. திரளான ஜனங்க, பரலோகத்துக்குள்ளே போகிறவங்க எல்லாம் ரத்த சாட்சியாக மறித்தவங்கன்ற அர்த்தமா? அப்படி அல்ல. இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்றாலும் மரிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு காரியம். ஆனால் அப்படி அல்ல. இவர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்திலே தோய்த்தவர்கள்னா, தேவன் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். அந்த அதிசய நிகழ்வு தானே கிறிஸ்மஸ். அதை நான் நம்புகிறேன். அப்போ அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்புகிறேன். ரத்தம் சிந்தின நோக்கம் என்னுடைய பாவத்தை கழுவுகிறதற்காக என்று நம்புகிறேன் என்று நம்புகிறவர்கள் என்று அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். அவன் சொல்லுகிறான், ஆனபடினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இப்போ இதுவும் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு புரியல. நமக்குள்ள 3 பேர் வாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக நினைத்து கொள்ளலாம். 16வது வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 17வது வசனம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்களையும் துடைப்பார். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ரகசியத்தை டக்குன்னு என்னது போட்டு உடைச்சிட்டான். என்னன்னா, சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற தேவனும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொண்டார்கள், அல்லது சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்றார்கள். இப்படி எல்லாம் வாசித்து கொண்டே வருகிறோம். கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இந்த தேவன்தாமே அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார். என்ன ஆங்கிலத்தை போட்டுருக்கு தெரியுமா? த lamp in midst of the throne, அல்லது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் த lamp at the center of the throne. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிங்காசனம் காணப்படுது. அந்த சிங்காசனத்தில் நடுவில் மத்தியில் வந்து காணப்படுகிறது யார் என்று சொன்னால் தேவன். அவர் யார் என்று சொன்னால், ஏன் ஆட்டுக்குட்டியான்னு சொல்லப்பட்டிருக்கு? அவர் தான் உனக்காக இந்த பூமியில் மனிதனாக மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டார். அந்த சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்பதற்காக. அப்படி அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்து நிலைத்திருந்த அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே திரண்டு இருக்கிறதான அந்த காரியத்தை தான் அவன் தரிசனத்தில் அவன் காண்கிறான். அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசிக்கிறவர்கள்னா என்ன? பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறதான அந்த தேவன் நமக்காக தம்மை ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொருவர் இல்லை என்று விசுவாசிக்கிறதற்கு பெயர் விசுவாசம். அதில் நம்ம சாகிற வரைக்கும் நிலைத்திருக்கிறதற்கு பேர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹாப்பி இல்லையா? சரி, கர்த்தர் இப்படி மனிதனாக வரவில்லை என்றால் நம்முடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12. இதை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எபேசியர் 2:12. கர்த்தர் ஒருவேளை அதிசயமாக 2000 வருடத்துக்கு முன்பாக தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியும் நம்மை ரட்சிக்கும்படியும் மீட்கும்படியும் இந்த பூமியில் மனிதனாக வெளிப்படவில்லை என்றால் நம்முடைய நிலை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் நற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுடைய நிலையும். கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படவில்லை என்றால்
தம்மையே நமக்காக தரவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவா இருக்கும்? ஒன்று கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்திருப்போம், அல்லது தேவனை அறியாதவர். இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நீங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள் ஆனோம். கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இன்று கிறிஸ்தவர்கள் ஆனோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். அதாவது காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம மரித்தால் முதல் உயிர்த்ததில் எழுந்தால் எங்கே பிரவேசிப்போம்? பரலோகத்துக்குள் பிரவேசிப்போம். அதான் காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள். இந்த பூமியில் உனக்கு ஒரு லேண்டு கொடுத்துருக்காங்க என்ற அர்த்தம் அல்ல. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே உனக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன? நீ என்றைக்கு மரித்தாலும் சரி, முதல் உயிர்த்தெழுதல்ல கிறிஸ்து வரும்போது எழுந்திருப்ப, அல்லது அந்த நாளில் கிறிஸ்து வரும்போது நீ மறுரூபமாவ, வாட் எவர் இட் இஸ். நீ எங்கே தான் பிரவேசிப்ப? உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்க பெர்மனன்ட் லேண்டில் பிரவேசிப்ப. அதான் காணியாட்சி. அப்போ இந்த வசனம் சொல்லு, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், இன்று ராஜ்யத்தின் பிள்ளைகளானோம். உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். உடன்படிக்கைலாம் கிடையாது நமக்கெல்லாம். உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம், இன்றைக்கு உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேவ புத்திரராக இருந்தோம், ஆயிருக்கும். அப்படிதானே? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்தார். அர்த்தம் என்ன? உடன்படிக்கைக்கு தூரமாக காணப்பட்டோம். உடன்படிக்கைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் வந்தார், உடன்படிக்கை செய்தார், அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டு ஓடி வந்தோம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டோம், அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி அறிந்தோம். உடன்படிக்கையின்படி தேவ புத்திரர்கள் ஆனோம், அடாப்டட் சில்ட்ரனாக மாறி இருக்கிறோம். முன்பு நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், இன்று நமக்கு ஒரு முன்பு நம்பிக்கை கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை கிடையாதுன்னா ஏதோ வாழ்க்கை, எதுக்கு வாழறோம், என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு பாடலை நம்ம பாடினோம் அல்லவா, பயமே நம் வாழ்வில் ஆழ்வது இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஆழ்வதுன்னு போட்டிருக்கு, ஆழ்வது இல்லை மாற்றணும். ஆழ்வது இல்லை. நம் காலங்கள் தேவனுடைய கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். ஏன்னா தேவன் கிடையாது, நமக்கு தேவனை யாருன்னு தெரியாது. மிருகத்தை போல பிறப்போம், வாழ்வோம், சாவோம் என்று இருப்போம் அல்லவா. ஆனால் ஒரு நம்பிக்கை எப்பொழுது வந்திருக்கிறது? பவுல் எழுதுகிறார், தேவன் பூமியின் மேலே மனிதனாக வெளிப்பட்டு தம்முடைய சரீரத்தை நமக்காக தந்தபோது விசுவாசித்தோம் அல்லவா, நம்பிக்கை பிறந்தது. இந்த நம்பிக்கை நிச்சயமாக, அந்த நம்பிக்கை வீண் போகாது. அடுத்ததாக அவர் சொல்றாரு, தேவன் அற்றவர்களாக இருந்தோம், இன்று கர்த்தரை அறிந்தபடினால் தேவனுடையவர்களானோம். கர்த்தரை தேவன் என்று அறிந்தபடினாலே தேவனுடையவர்கள். அதில் கூட இந்த பாட்டில் பாடணும், யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையாக யாவே நீர் எங்கள் தஞ்சம். யாவே அப்படின்னா கர்த்தர்னு அர்த்தம். இப்போ நம்ம வாசித்தோம் அல்லவா, என்ன செய்தி கொடுக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து? ஃபர்ஸ்ட் செய்தி, தேவன் வந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். யார் வந்து சொன்னா? கர்த்தருடைய தூதன் வந்தான். அப்புறம் வாசிக்கிறோம், அந்த தேவ தூதன் சொன்னான். என்ன சொன்னான்? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறாரு, அதுவும் மனிதனாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பாருங்க. அதான் செய்தி. இந்த செய்தி தான் தொடர்ந்து அந்த நாளிலிருந்து மனு குலத்துக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த செய்தி பல விதத்தில் அது திரிக்கப்பட முயற்சி செய்து கொண்டே இருந்தாலும், உண்மையாக இந்த செய்தி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா, வாழ்ந்தவர் சிலுவையிலே நமக்காக சரீரத்திலே தோங்கினவர் பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான அதே தெய்வம்தான் என்பது உங்களுக்கு புரியும். கண்களை மூடுவோமா, நம்மை நாமே தாழ்த்துவோமா. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். பவுல் எழுதும் பொழுது உடன்படிக்கைக்கு உட்படாதவர்களாகவும், கிறிஸ்துவை அறியாதவர்களாகவும், தேவன் அற்றவர்களாகவும், நம்பிக்கை இல்லாதவர்களாகவும், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் கர்த்தாவே நாங்கள் காணப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இந்த பூமியிலே நீர் மனிதனாக வெளிப்பட்டு ஆண்டவரே அற்புதமான ஒரு அதிசயத்தை இந்த பூமியின் மேலே நிகழ்த்தினதான அந்த காரியத்தை, நிகழ்ச்சியை நினைவு கூறும்படியாய் கர்த்தரை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரை வைத்திருக்கிறீங்கப்பா. இன்று நாங்கள் தேவன் உடையவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக, பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக அப்பா நாங்கள் காணப்படுகிறோம் என்று சொல்லி நம்பிக்கையாக சொல்லத்தக்கதான ஒரு காரியத்தை இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவே தாழ்த்தி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
நீ காணப்படுற சகல நிகழ்ச்சிகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறார் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய இவருடைய அன்பும் இவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.